நீங்கள் பர் மந்த் 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 25 இயர்ஸில் எய்தர் அது 22 lakhs கொடுக்கும், இல்லைனா 1.6 crore கூட கொடுக்கும். சேம் அமௌண்ட், ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட் அவுட்கம். லெட்ஸ் பி ரியல். நிறைய பேர் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எத்தனை பேர் நினைக்கிறோம், எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? நம்ம மணியை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே 3% இன்ட்ரெஸ்ட்டில் வச்சிருக்கிறது ஒரு ட்ரெட்மில்ல ரன் பண்ணுற மாதிரி. மூவ் ஆகிறோம், பட் we are going nowhere. அண்ட் எஸ்பெஷலி இப்போ இன்ஃப்ளேஷன் நம்மளோட மணி வேல்யூவை சைலண்ட்லி சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது அந்த அளவுக்கு நல்ல அவுட்கம் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இமேஜின் பண்ணுங்க, நீங்க 5K எவ்ரி மந்த் 25 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 22 lakhs, எஃப்டில டெஃப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 47 lakhs, டிஜிட்டல் கோல்ட்ல 56 lakhs, ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல பண்ணீங்கன்னா 95 lakhs. ஆனா அதே அக்ரெசிவான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1.6 crore. ஆமா, சி வச்சு crore-ல வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிக்கர் என்னன்னா, உங்க ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ப்ராஃபிட்ன்றது ரியலா பாத்தீங்கன்னா 0 தான். இதனால தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் சும்மா இன்வெஸ்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க, அவங்க இன்ஃப்ளேஷனுமே அவுட் ஸ்மார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஓவர் டைம் காம்பவுண்டிங் பாத்தீங்கன்னா மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும், அதுக்கு ரைட் வாண்ட் கொடுத்தா மட்டும். ஸோ நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணணுமா, இல்ல ஜஸ்ட் அங்க உட்கார்ந்துருந்தா போதுமா? 25 இயர்ஸ் கழிச்சு நீங்க இதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம், இப்பவே எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட புக் பண்ணிக்கோங்க. உங்க ரியல் வெல்த்கான பாத்தை இன்னைக்கே நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் வந்து எஸ்டர்டே, பட் நெக்ஸ்ட் பெஸ்ட் டைம் வந்து ரைட் நவ்.